இதனால் உங்களோட கர்த்தர் இடைபடுவாராக. தகப்பனே, தாம் உண்டு பண்ணின எல்லாவற்றை பார்க்கிலும் உடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர், முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறீர். பக்தன் சொல்லுகிறார், உடைய வேதத்தை நான் தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதனால் இந்த வேதத்தை தியானிக்கிற வேலை உடைய பிள்ளைகளுக்குள் அனல் மூட்டுங்க, எலும்புகளுக்குள் அது அடைபட்டு இருக்கட்டும், வெளியே போகாதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்துக்கொள்ளுங்க. எம்மாவூசியரோடு நீர் பேசின பொழுது அவர்களை இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல வார்த்தைகள்லாம் இவர்கள் இருதயத்துக்குள் கடந்து செல்லட்டும், கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 100, 100, 60, 30 பலன் தரட்டும். சத்துரு எடுத்து போடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இதனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா எதிரோலும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கிறிஸ்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். புதிதாய் வந்தவர்கள் என்ன கைத்தட்டு நினச்சக்கூடாது, பாஸ்டருக்கு கைத்தட்டு பாஸ்டமாக்கல. அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ வார்த்தைன்ற ஆண்டவர், அவரை நல்லா கரங்களை தட்டி வரவேற்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. நேற்றைய தினம் அதிகாலை திருவிருந்து ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு தெரியும், இந்த மாதத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கார். என்னவா? என் கிருபை உனக்கு போதும்ப்பா, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் விளங்கும். அல்லேலூயா. ஆக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்துகிற தேவன். பலவீனம், சோர்வுகள், இயலாமை, முடியாதது, துக்கம், கண்ணீர், இது எல்லாருக்குமே வரும். எல்லாருக்குமே வராமல் இருக்கவே இருக்காது. துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி தான் சம்பவிக்கும். என்ன ஒரு வித்தியாசம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், அவருடைய பிரசன்னம் உள்ளவர்கள் அதை தாண்டி கடந்து போகலாம். அது இல்லாதவர்கள் தாங்கள் தான் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, சோர்ந்து போயிடாத, நான் கிருபை நிறைந்தவர், நான் பராக்கிரமத்தை கச்சையாக அணிந்து கொண்டிருக்கேன். நம்ம பெல்ட்டு போகிறோம்ல, லெதர் பெல்ட்டு, அவருக்கு பெல்ட்டே பராக்கிரமம் தான் கச்சை. அல்லேலூயா. அவர் பல நிறைந்தவர். என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன். நீ பலவீனன்னு சொல்லி சோர்ந்து பெறாத. என் பலன் அது எப்படி விளங்குமா? பூரணமாக 100% நான் உனக்கு தருவேன்றார். அல்லேலூயா. ஆக இந்த மாதம் தேவ பலத்தின் மாதம். அல்லேலூயா. பலன் வேண்டும் இல்லை? உயிர் வாழ்கிறதுக்காக எதை சொன்னாலும் இப்போ குடிச்சிருவான் போல இருக்குது. யூடியூப் வந்ததுலேருந்து ரொம்ப கெட்டு போய் குழம்பி போய் கிடக்கிறான் நிறைய பேர். கண்டதையும் பார்த்துட்டு எதை சாப்பிட்றேன்னு தெரியாமல் பித்தம் கொண்டது போல் ஓடிக்கிட்டு கிடக்குது உலகம். அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டானாலும், இதை சாப்பிட்டானாலும், அதை சாப்பிட்டானாலும், அது இதுன்னு. ஏன் அப்படின்னா எப்படியாவது எப்படி இருக்கணுமா? சுகமாக இருக்கணும், பலத்தோடு இருக்கணுமா? அல்லேலூயா. அதுபோல தான் தேவன் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? பலத்தோடு இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அணி அணியாக புறப்பட பண்ணினார். விடுதலை கொடுத்தாருன்னு சும்மா ஆடு மாடு மாடி தாறுமாறாலாம் ஓடல வெளியில். அப்படி இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்கூலில் பிரிப்பாமல் எல்லோ ஹவுஸ், ரெட் ஹவுஸ் பிரித்து அப்படி ஒவ்வொருதாக போய் எங்கே போய் அப்படி நிற்கணும், அந்த ஆர்டர் வச்சுருப்பாங்களா, அதுபோல் கோத்திரம் கோத்திரமாக அணி அணியாக வெளியே கொண்டு வந்தார் கர்த்தர். என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை இவ்வண்ணமாக நடத்தி வருகிறார். என்னமோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அந்த சபையில் செஞ்சுட்டேன், அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன? அவர் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். இராணுவத்தில் இருக்க எப்படி இருக்கும் பலம்? அல்லேலூயா. ஆமாம். சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைக்கு லா அண்ட் ஆர்டர், ரொம்ப பிரச்சனை முடியலன்னா அடுத்தது அது என்னது, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னு ஒன்று வரும், அதிரடி படைன்னு வரும். அதுலேயும் முடியலனாக்கா ரயட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, கலவரத்தை அடக்கிறது. அதுலேயும் முடியலனாக்கா நேரடியாக ஃபோன் பண்ணுவான், எது வந்துடும் நேராக கமாண்டர் உச்சகட்டம். அல்லேலூயா. இங்கே இந்த நூலாக போகிறதெல்லாம் இல்லை, நேரடியாக இராணுவங்களின் தேவனாக கர்த்தர் களத்தில் இறங்கி ரட்சிப்பை கொடுத்து சேனை அதிபனாய் முன் செல்லுகிறார். அப்படி விரும்புகிறார். அதனால தான் வேதம் அடைமொழிப்படுத்துகிறது, இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. மிஸ்பா சபையில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன்? பலவீனம் சுமந்து கொண்டார் பலவானாய்
இயேசுவின் காயங்களால் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க நான் தாங்க மாட்டேன். இங்கே பாருங்க, பாருதுண்ணா ஆண்டவரே பாருங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். ஒருவனும் இல்லை கோத்திரத்தாரில். நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். நசரேய விரதம் சிம்சோனுக்கு அருளப்பட்டது. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆளே தடுமாறி உலக காரியத்தை பார்த்து பின்வாங்கி போய் கடைசியில் கண்ணெல்லாம் குருடாகி அந்த கடைசி நிலைமை அவங்களுக்கு தெரியும். சங்கிலியில் கட்டி வச்சிருப்பான். தேவனே ஜெபத்தை பாருங்க, பலப்படுத்தும் அப்படிம்பா. அவர் ஒரு கதறல் போடுவார், ஜெபிப்பார். உடனடியாக அந்த 2 தூணையும் இப்படி ஒரு ஆட்டினோன்னே உயிரோடு இருந்தப்ப எத்தனை பேரை காலி பண்ணாரா? செத்தப்ப அதிகமாக செத்தான் இருக்கான். ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஆனால் பெலிஸ்தரோடு அவர் மடிந்து போயிட்டார். ஆனால் இந்த நாட்கள் நல்ல செய்தினா ஜீவனோடு பலத்தோடு, கிறிஸ்து அருளுகிற ஜீவனோடு கிறிஸ்துவின் பலத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அவர் சொல்லி ஜெபிச்சார். அவர் ஜெபிச்சது அப்படி தானே, என் ஜீவன் பெலிஸ்தரோடு போய் சேரட்டுனார். கெத்சமனையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு, எபிரேயரில் வாசிப்போம், கண்ணீரோடும் தம்மை ரட்சிக்கிறவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒரே ஒரு ஜபந்தான், ரொம்பலாம் இல்லை. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு, பாத்திரம்னா நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சிச்சுவேஷன், சூழ்நிலை. பாத்திரம்னா ஏதோ பாத்திரம்னு நினச்சிக்காதீங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் நான் நினைக்கிறபடி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உடனே ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கடுமையானது. அதனால தான் அவ்வளவு டார்க்னஸ், இருளின் காரியங்களில் உள்ளே பிரவேசித்து இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கணும், மரணத்தை சந்திக்கணும். நம்ம போய் மரணத்தில் விழுந்து விடக்கூடாது. ஃபேன் இப்போ கட்டாயிடுச்சுன்னா 100 டிகிரி 101 டிகிரி அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அங்கே ஊரில் இங்கே ஊரில் வெயில். நித்திய அக்கினின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி ஆவியாமலும் இருக்கான். ஐயோ என் பிள்ளைகள்லாம் அங்கே போயிடக்கூடாது. அல்லேலூயா. பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்குன்றக்காக இவ்வளோ கடுமையான சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ணுவேன்னா அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு தேவதூதன் பலப்படுத்தினான். இயேசுவைக்கே பலன் வேண்டியதாக இருந்தது, தேவ பலன். அல்லேலூயா. அதே பலனை ஆண்டவர் என்று உங்களுக்கு அருளுகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிய எலியா ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம், ஏசபேலின் வார்த்தை நிமித்தம் 850 பேர் என் ஆளை கொண்டுட்டில்ல, நாளைக்கு நேரம் நான் உன்னை கொன்று விடுவேன்னு தான். போதும், எல்லாம் ஊழியமாவது ஜபமாவது எல்லாம் போ. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னா அன்னையில தான் என் வாழ்க்கையில் போராட்டம். அப்படிலாம் சொல்லவே கூடாது. இங்கே உட்காந்துருக்காங்க யாரும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, அப்படி பண்ண எண்ணெய் இருந்தால் கூட தயவுசெய்து அதெல்லாம் எடுத்து போட்டு விடுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி என்ன பெரிய வெற்றி பெற்ற வாழ்க்கையா அல்லது எதான் பயன்படுகிற பாத்திரமா? அந்த என்னைக்கு கிறிஸ்து உள்ளார வந்தாரோ அன்னையிலிருந்தான் தலை நிமிரச் செய்தார். பலன் வந்தது. அல்லேலூயா. போதும், நான் சாவுறேன், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளினார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தார். போய் சேருன்னு விட்டாரா? விடவில்லை. உடனே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து புது பலத்தை கொடுத்து ஒரே மட்டும் கூட்டி கொண்டு போனார். அல்லே இரவும் பகலும் 40 நாட்கள். இந்த நாட்கள் மாதிரி தான். இரவும் பகலாம் வெளிச்சம் இருட்டு நினச்சிக்காதீங்க. ஒன்று இரவுனா பிசாசின் ஆதிக்கம், பகல்னா ஆண்டவருடைய பிரசன்னம். எல்லா சூழ்நிலையும் கடந்து கடந்து ஹோரேபுக்கு போனார். அல்லேலூயா. ஆக எலியாவை பலப்படுத்தினவர் உங்களை பலப்படுத்துவார். பலவானை கோலியாத் வருவான், ஆனால் அவனை வீழ்த்த கர்த்தர் தாவீதுக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகள்லாம் பலவீனமாக எந்தெந்த எல்லைகள் நீங்கள் உணர்கிறீர்களோ அதை தாண்டி போக இந்த நாளும் தேவ பலன் உங்களுக்குள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நேற்று சொன்ன மாதிரி தான் பவுல் அப்போஸ்தலன்
அவருக்கு அநேக வெளிப்பாடுகள். நேரடியாகவே கர்த்தரே அவரை சந்தித்தார். அவரே சொல்வார், மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவனாலே நான் சந்திக்கப்பட்டேன். காட்ஸ் என்கவுண்டர். ஆண்டவரே நேரடியாக சந்தித்து தம்மை வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்டவரே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அநேக ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உன்னை கொண்டு போவேன்னார். அல்லேலூயா. சாதாரண ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது உடனே ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ராஜாக்கள்கிட்ட போகணுன்னா அதுக்கு தனியாக கெப்பாசிட்டி வேணும். அதுக்கு நல்லா ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்கணும்? சட்டியில் இருக்கணும். எந்த சட்டியில்? இருதய சட்டியில் இருக்கணும். அப்போ தான் இங்கேருந்து வெளியே வரும். பவுலை அந்த அளவுக்கு பலப்படுத்தினார் வார்த்தையினால். பெரிய கோடீஸ்வரன், 600 கோடிக்கு அதிபதி, கமாலியலின் கீழ் வேதத்தை கற்றவர், நியாய பிரமாணத்தில் தேறினவர். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்தது. விசேஷமாக அவருக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகள் மேன்மை நிமித்தம். என்றைக்குமே ஒரு உயர்வு வந்துட்டா தானே எப்பயுமே ஆட்களுக்கு எப்படி வந்துடும்னா அப்படி ஒரு ஹெட்வெயிட் வந்துடும். அதனால் சொன்னார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. பவுல் உதாரணத்துக்கு வச்சுங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், இயேசுவை நேரடியாக சந்தித்தவர், இப்பெல்லாம் சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் கடையானவன்னார், நான் தான் ஏன் கடைசினார். அவர் அப்படி தான் சொல்லுவார். எல்லாரும் துடைத்து போடும் அழுக்கை போல் இருக்கும். அதனால் நான் இந்த வெளிப்பாடெல்லாம் வச்சு என்ன ஹைலைட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என் மாம்சத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை என்னை கூட்ட சாத்தானுடைய தூதனாக இருந்தது. தேவன் சந்தித்த மனிதன், தேவன் தான் அழைத்தார், தேவன் தான் நடத்தி வருகிறார். ஆனால் சாத்தானுடைய தூதனை போல எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு ஆண்டவர் சமூகத்தில் அழுத போது ஆண்டவர் அப்போ தான் இந்த வார்த்தையை கொடுக்குறார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் இப்போ நீ சொல்கிறீல்ல, இந்த சாத்தான் போட்டு இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணுறானே, நான் குற்ற தூதனாக இருக்கேன், என்னை விட்டு எடுத்துப்படக்கூடாதுன்னு, அந்த பலவீனத்தை மேற்கொள்ள என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்த யார் தான் வர்றது? 40 நாள் ஒரே வார்த்தை தான், காலையிலையும் சாயந்தரமும். நீங்கள் ஜெயிச்சா நான் அடிப்பேன், நான் ஜெயிச்சா நீங்கள் அடிமை. இதுதான், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படி வந்து பெரிய அந்த ஆயுதங்கள்லாம் போட்டுட்டு அவனுடைய அது என்ன சொல்கிறது ஈட்டி, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான். அப்படி வந்தால் சத்தம் போடுறது டோட்டல் ஹோல் இஸ்ரேலைட்டே பயந்து போச்சு. அப்படி சொன்னால் ஒரே ஒரு தாவீது வந்தார். நான் போகிறேன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் தேவனுடைய வார்த்தை இல்லாதவன், அவன் பிசாசினால் நடத்தப்படுகிற மனிதன். நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனை ஆராதிக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்குள் தேவ பலன் இருக்கிறது. இன்றைக்கு நான் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி உன் தலையை ஆகாய்த்து பறவைகளுக்கு சாப்பாடாக கொடுக்க போகிறேன்னார். எங்கேருந்து வந்துச்சு அந்த கட்ஸு? சவுலே பயந்து போய் இருக்கார். இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பறக்குது, அவனை காலி பண்ணால் சர்வமானியம், கேஸில் அதில் தள்ளுபடி, ஈபியில் தள்ளுபடி, அது இதுன்னு சர்வமானியம் எல்லாம் சொல்லிட்டு அறிவிப்பு தான் வருதே வெளியே, ஒரு ஆள் கூட போகவே இல்லை. ஆனால் தேவ பலத்தால் இடை கட்டப்பட்ட தாவீது போய் நின்னார். அல்லேலூயா. உடனே போகிறாருன்னு சொன்னோன்னே எல்லாம் அந்த இராணுவ உடைகள்லாம் வந்துச்சு. போட்டு பார்த்தார், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. அந்த அது என்ன புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஹெல்மெட்டு, அப்புறம் ஷூ, ஈட்டி எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். தாவீதுக்கு இவ்வளோ தூரம் கூட நடக்க முடியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதெல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு ஒன்று உண்டு. என்னது உண்டு? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அவருடைய வார்த்தை இருக்குன்னு போனார். ஒரே ஒரு கல் எடுத்து விட்டார், பின்னாடி ஒரு தட்டு தட்டினார், கர்த்தர் கோலியாத் வீழ்ந்தான். தாவீதை பலப்படுத்தினவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த நாளில் கர்த்தர் அவருடைய பலத்தால் உங்களை எடை கட்டுவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் சிறியோரிலிருந்து பெரியோர் வரை அவர் பலப்படுத்துகிற தேவன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தாவீது சொல்கிறார் பாருங்க, கவனிங்க. ரைட், நீங்கள் எழுதுகிறவங்க எழுதிக்கங்க, மற்றபடி வீட்டில் போய் வாசிங்களா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். கவனிங்களேன், ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. தருவேன் என்பது ஓகே, ஆண்டவர் தருவார். கொடுப்பேன் என்பது கொடுப்பார். அருளுகிறது என்பது
அது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமாம், அதை கோட் பண்ணுறக்கா அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களே அறியும்படி உங்களுக்கு அநேகர் இதுக்கு மறைபொருளாக இருக்கும், ஒன்றுமே புரியாமல் இருக்கான். அதுபோல் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல மாட்டார் தம்மை பற்றி, ஆனால் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த செபதேயுன் குமாரர் 2 பேர் வந்து கேட்பாங்கள்ல, அந்த அம்மா வந்து கேட்கல, என் பிள்ளை அங்கே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உட்காட்டுன்னு. என்னம்மா நீங்கள் கேட்குறதால நல்லது, அநேக காரியங்களை சொல்லிட்டு சொல்லுவார், எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. புரியுதா? அருளுவதுன்னா அப்படி ஹெவனில் பரலோகத்தில் ஆண்டவரோட ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உட்காந்து அங்கே போய் பார்க்கணும் யார் உட்காந்துருக்கான்னு. இல்லை, அந்த பாக்கியவான் யாருன்னு தெரியல. எல்லாருமே முண்டி அடிச்சுட்டு கர்த்தருக்காக அடித்து நின்னவங்க தான். மோசையா, சாமுவேலா, இல்லை இந்த மனுவை போட்டவங்களா யாரோ. ஆக அதுக்கு ஈக்குவல் பண்ணுவது தான் அருளப்படுகிறதுன்றது. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை அருளுகிறவர். அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் நான். அவர் தன்னுடைய பலனை எனக்கு இந்த காலை வேளையிலே அருளுகிறார். அல்லேலூயா. ஆமாம், தருவேன்னு சொன்னால் எப்படி வச்சுக்கோங்க, எப்போ வருன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். கொடுப்பேன்னு சொன்னால் போய் நிற்கணும். இந்த மழை வந்துக்கிட்டு இருக்கு 2000 அப்படின்னோடனே போய் காம்பவுண்டே உடைச்சான் மெட்ராஸில். உடச்சி போய் அதில் நிறையா பேர் போயும் சேர்ந்துட்டான். அப்படியெல்லாம் இல்லை. நான் சொன்னேன், பார்த்துல அமரியா, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார்ல. அல்லேலூயா. அருளுவது என்பது உங்களை தேடி வரும் ஆர்டர், ஜீவ வர மாதிரி. இப்போ தான் எல்லாத்துக்கும் எது வந்துருச்சு? மெயில் வர மாதிரி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்முடைய ஜனத்துக்கு, அவரை ஆராதிக்கிற நீங்கள், அவருடைய ஜனங்கள், அவரை நம்பி இருக்கிற, அவருடைய வார்த்தையை கை கொண்டு இருக்கிற நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள். அல்லேலூயா. அல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்மளை எல்லாம் கவனிப்பான், எல்லாருமே பார்ப்பான். இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். ஆண்டவரும் பார்ப்பார், இவனுக்கு இன்னும் பலனை கொடு, பலனை கொடு. புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் 17:25 எடுக்க வேண்டாம். எல்லாருக்கும், இந்த பூமியில் 4 திசையில் உள்ள எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ரசிக்கப்பட்டவனா ரசிக்கப்படாதவனா, ஒருத்தன் மனுஷனாக பிறந்துட்டா அவனுக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை தேவை என்னது? உணவு, வீடு, ஏதோ வேலை, படிப்பு ஒன்று வேணும். ஆனால் ரட்சிப்பு என்பது விசேஷமானது. அல்லேலூயா. அது எல்லாருக்கும், இது தம்முடைய ஜனத்துக்கு. ஆக அவருடைய ஜனங்கள் நீங்கள், உங்களுக்கு இந்த காலை வேளை பலன் அருளப்படுகிறது. அல்லேலூயா. ஆக அந்த பலன் வரும்போது பலவீனம் நீங்கும், புது பலன் கடந்து வரும். அல்லேலூயா. காரியங்கள்லாம் புதிதாகும். அல்லேலூயா. புதிய புதிய மாற்றங்கள் உண்டாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தார், இன்றைக்கி எப்படி இருக்காருன்னா அப்படி இருக்கிறார் ஆண்டவருடைய பலத்தால். அல்லேலூயா. நல்லா சோர்ந்தே போகாதீங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. இதெல்லாம் ருசிச்சதுனால தான் தாவீது சொன்னார், என் சத்துருக்கள் என் தலைமுடியை பார்க்கிலும். அப்படி யாருக்காதுங்க இருக்கா? இருக்கா? பிரபா அமைதியாக பார்த்தா இருக்கின்ற இருக்கா? இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கா? ஆனால் அவர் சொன்னார், உமது அடியானவன் என்றால் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அப்பங்க பலன் வந்துச்சு பாரியா. ஏற்று வந்தவன் எல்லாரையும் மேற்கொண்டார் தாவீது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், கர்த்தர் என் பலன், அல்லேலூயா, என் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். ஆக ஆண்டவர் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு அவருடைய பலனை கொடுத்து புதிய பலத்தால் இடை கட்டுவார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். லூக்கா 13:11 வசனத்தை ஒரு வாசி. ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளில் இது மாதிரி ஜெபா ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ எல்லாரும் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி அவங்கள என்ன செய்யுது? வீக்காக்கிட்டே இருக்கு. ஒன்றுமே நிமிரவே முடியல, சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில். ஆனால் எங்கே உட்காந்துருக்காங்க?
எங்கே உட்காந்துருக்காங்க? சத்தமாக சொல்லுங்க. ஜெப ஆலயத்தில். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது தான், அப்படி சத்தமாக பேச தான் பேய் நடுங்கும். உண்மைக்கும் தான். ஜெப ஆலயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் எனக்குள் வருகிறது. இப்படி இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே மட்டும் உட்காந்துட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், எந்த இதுவுமே தடையெல்லாம் உங்களை நிறுத்தவே முடியாது. தாண்டி போய்கொண்டே இருப்போம். இந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்குது. 18 வருஷமாக சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் அப்படியே பார்த்தார். ஒருத்தர் வசனம் சொல்லுதில்ல, தொழுதுகளை அளந்து பார்க்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிற. முதல் நாளே வந்துடுவாங்க, எப்பயுமே இருப்பாங்க. இருந்தாலும் ஆராதனைங்கிறப்ப விசேஷமாக தூதர்கள் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டும் போகும். எங்கே போவோம்? பரலோக தாம். எல்லாம் நேரம் நோட் பண்ணப்படும், டைம் நோட் பண்ணப்படும், தேதி நோட் பண்ணப்படும். சரி, ரைட்டு, எல்லாரையும் பார்ப்பாங்க. அதே போல் அந்த இடத்துல ஆண்டவரே வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தாரு. 18 வருஷமாக போட்டு பலவீனப்படுத்தும் ஆவி அந்த அம்மா கொண்டு இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம். ஆனாலும் என்னை தேடி இன்றைக்கி நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னு வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால் இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார். அல்லேலூயா. அதில் வாசிக்கிறோம் தொடர்ந்து, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து கூப்பிட்றாரு, கூட்டிக் கொண்டு வாங்கப்பா. அல்லேலூயா. அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய். குமாரன் விடுதலையாக்கினால். உண்மையிலே விடுதலை, அறகுறையெல்லாம் இருக்கவே இருக்காது, அங்கே கம்ப்ளீட் விடுதலை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த காலையில் விடுதலை வருகிறது. எதுலேருந்துன்னா, பலவீனத்திலிருந்து. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் சொல்லுவீங்க. இந்த காரியமாக தொடர்ந்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? இந்த காலை வெள்ளே உங்களுக்கு அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை வருகிறது. அல்லேலூயா. அதிலே ஆண்டவர் சொல்லுவார், அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து. அல்லேலூயா. எப்பயுமே என்னதுமா? நிமிர்ந்தால். அதனால தான் லேவியராமத்தில் ஒரு வசனம் உண்டு, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நிமிர்ந்துனா, அதனால தான் மோசேட்ட சொல்லுவார், நிமிர்ந்து நிற்கிற சித்தி மரத்தால் பலகையிலே உண்டாக்கு. இப்படி வளைஞ்சு இப்படிலாம் இல்லை. ரட்சிக்கப்பட்டதுன்னா அப்படி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சேனை துணி என் காதில் கேட்குதுன்னு ஒரு பாட்டு உண்டு. ஐ ஹேர் த சவுண்ட் த ஆர்மி ஆஃப் த லார்ட்னு. தேவனுடைய சேனைகள் நீங்கள். அல்லேலூயா. இட்ஸ் சவுண்ட் ஆஃப் பிரைஸ், இட்ஸ் சவுண்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு பழைய இங்கிலீஷ் பாடல் உண்டு. கர்த்தருடைய சேனை அது எப்படி இருக்கும்? ஒரு நேரம் நல்லா அப்படி அட்டென்ஷனு, மிலிட்ரிலாம் இருக்குல்ல, இராணுவம்லாம், அது எப்படி இருக்கும்? எப்பயுமே எப்படி நிற்கும், ஆல்வேஸ் அலர்ட்டில் இருப்பான். அதுபோல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலத்தை கொடுத்து அவர்களை எப்பயுமே எப்படின்னா நிமிர்ந்து நிற்கணும்னு விரும்பினார். இந்த அம்மாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு எவ்வளோ வேணும் நிமிர முடியாத. இப்படி தான் வரும். பார்த்ததெல்லாம் மண்ணு தான், மகிமனை பார்க்கவில்லை. என்னைக்கு ஆண்டவர் கையை வைத்தாரோ அதனால் அப்போ தான் நிமிர்ந்து அல்லேலூயா ஆண்டவரை பார்த்தது, அவரை மகிமைப்படுத்தினது. ஆண்டவர் விடுதலை தரும்போது சிறையிருப்புகள் மாறுகிறது. உடனே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துருச்சு, என்ன செஞ்ச நீ ஓய்வு நல்ல அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. விடுதலை தரக்கூடாது. அப்போ வந்து வசனத்தை கேட்டுட்டு போட்டோம். ஆனால் நீ எப்படியாப்பா இப்படியாப்பா அழுவு, கடனில் கடை, சண்டையில் கடை, நல்லா இதை பாரு, ஆட்டம் போடு, எதை பாரு, நல்லா பாருப்பா, கல்யாட்டு சினிமா பாரு, நாடகத்தை பாரு, நல்லா சுத்து. இந்த இதில் தான் வருதில்ல, தட்டினாலே வருதில்ல, உதவாது. நல்லா பார்த்து ஹாப்பியாக இரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போயிரு? இப்படி தான். இதுதான் பலவீனப்படுத்துகிறாவே. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது? அல்லேலூயா. கதறி கதறி விடுதலை தாங்க ராஜா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு உபவாச கூட்டத்தில் போய் உட்காந்தான். அவ்வளோ ஒரு நெருக்கடி. ஆனால் என்ன இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருடைய சமூகம். அவரால் எனக்கு சத்துருக்கள் நீங்களாகும் வழிகள் உண்டு. அந்த நம்பிக்கையோடு போய் தான் உட்கார்ந்துருப்பேன். ஏற்ற வேலை வந்தது. ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார், தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்தார்.
இன்று வரை நடத்தி கொண்டு இருக்கிறார். தயவு செய்து யாருமே எந்த பலவீனமாக இருந்தாலும் இப்படியே வந்துட்டு இப்படியே தயவு செய்து ஆராதனைக்கு வீட்டுக்கு போய் விடாதீர்கள். நிமிர்ந்து மகிமனை பார்க்க வேண்டும். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் விடுதலை தருவேன்னு. அவர் பார்வையில் நீங்கள் பட வேண்டும். மறைத்து கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. மறைத்து கொள்ளாதீர்கள். கவர் போட்டுறாதீங்க மேலே நல்லா இருக்க மாதிரி. அப்படியே 100க்கு 100 ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. விடுதலை தர விட மாட்டான் தெரியுமா? ஆண்டவரை எதுக்குறான் பாரு. எப்படி செஞ்சா நீ இன்னைக்கு ஓய்வு நாள்ல? அது சொன்னார், ஆபிரகாமின் குமாரத்தி. நம்மலாம் பாடுறோம்ல, கல்வாரி சிலுவையினால் ஆபிரகாமின் இந்த அடிமைக்கு இப்படி இல்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எப்படி நிற்கணும். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது இப்படி நிற்கணும்னு? இப்படியா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. கல்தேய தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். ஒரு அடி நிலம் கூட இல்லை. முழுக்க கர்த்தர்னால என்னன்னு தெரியாது. விக்கிரகங்களை செய்கிற குடும்பம். அழைத்து கர்த்தர் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானை ஆக்கின. அதுதான் எல்லாருக்கும் தெரியும். உடனே எல்லாரும் கேட்டால் என்ன செய்ய? ஆபிரகாம் ஆஸ்தி பூமியே. சரி, ரைட், உண்மைதான் அது. நான் ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார் பாரு. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை இப்பொழுது அறிந்திருக்க பிதாவாகிய தேவன் சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஆயத்தமாயிட்டேன். எனக்கு பின்வரும் சந்ததிக்கு அவருடைய நீதி நியாயங்களை எடுத்து உரைக்க ஆயத்தமாகிவிட்டேன். அப்படின்னா என்ன அப்படி இருக்கீங்க? ஐயா, எனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்னுடைய கர்த்தருடைய நீதி நியாயங்களை எடுத்துரைக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இன்னும் புரியலையா? சுச்சோ ஆண்டவரே. ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாம் எனக்கு பயப்படுறவன், தனக்கு பின்னாடி பிறக்க போகிற பேரன் பேத்திகளுக்கெல்லாம் என் வார்த்தையை சொல்லுவான். ஐயா, உங்கள் பேரன் பேத்திகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறீர்களா? அதான் என் முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மீதியெல்லாம் அவர் தருவார், உடனே சொல்லாதீங்க. அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது, பூமிக்கு ராசனை அதெல்லாம் தேடி தெரியும். ஆபிரகாம் கேட்டாரா? எங்கேயும் ஒரு இடத்துல கேட்டாரா? அவரோட டெய்லி வாக்கிங் தான். நான் செய்ய போகிறேன் என் சிநேகிதனாகிய ஃப்ரெண்டுனா என்ன செய்யறது? ஃப்ரெண்டுனா போவோம் கிடைக்கு வாங்க நீர் ரெண்டு பேரும் எங்கே ஒரு டீ குடிக்க போனா நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் கொடுங்கப்பான்றான் கடைக்காரன். அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவார். அவரோட நட விட்டுட்டே இருந்தா வாங்கிக்க இது இருக்கட்டுங்க. என்னங்க நீர் மாத்திரம். ஆகையினால ஆபிரகாமை போல நான் மனுவை போட்டு வச்சுட்டேன். என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு. யாரோடைய பேர பிள்ளைகளுக்கு? நான் உன் பேர பிள்ளைகள். அப்போ எங்கள் பேர பிள்ளைகள்னால நீ ஆயத்தமாவு. அல்லேலூயா. என்னுடைய நீதி நியாயங்களை எடுத்து உரைப்பான். இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? அல்லேலூயா. அநேகருக்கு வெளிப்படுத்தப்படாத மறைபொருள்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் வாசல் அடைக்கப்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் தேவ பலத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அப்படி இருக்க வேண்டிய அந்த அம்மா எப்படி இருக்குது? எவ்வளவு வேணும் நிமிர முடியாதனால ஆண்டவர் வேதனையை பார்த்தார். ஒரு லிமிட் தான் வச்சிருப்பார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள முடியாத அந்த நாளைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த போக்கு வந்துருச்சு. நேரடியாக ஆண்டவரை சந்தித்ததுனால கையை வச்சார். அன்னைக்கு எப்படி இருக்கும்? தெருவே வீட்டுக்கு போனேன், இப்படி போனது வந்துச்சுரா வாழ்வு. இதுக்கு இப்படி தான் சொல்லுவான். இவருக்குலாம் சொல்ல மாட்டான். இதுக்கு வந்த அந்த சாட்சியை நான் எங்கள் ஆஃபீஸில் நான் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச ஆஃபீஸில் கேட்டிருக்கேன். பொம்பளைப்பட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா இப்படி இருக்குன்னாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களாம். இந்த லூஸ் எப்படி இருந்துச்சுன்னா என்னது கொஞ்சம் பார்த்து சொல்லு. அது லூஸ் இல்லை, இப்போ நீ நானும் தான் லூஸ். 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த 2 பொம்பளை பிள்ளையும் இப்போ அது அல்லேலியாவாயிருச்சு. 2 பிள்ளைங்களும் நல்லா அதுங்க எப்படி இருக்குது தெரியுமா? அதுங்க இருக்கிற ஸ்டேட்டஸை பாருன்றான். அல்லேலூயா. யாரும் கோபமாக இருக்கீங்களா? என்ன நீ ஏதாவது வேலை கிடைக்கும் அது கிடைக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தா என்ன போதகராக சொல்கிறேன் நினைக்காதீங்க. உனக்கு தெரிஞ்சதை உன் பிள்ளைங்களுக்கு சொல்லுப்பா. உன் பேர பிள்ளைங்களுக்கு சொல்லு. ஒரு வசனமாக இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பீங்களா? சொல்லி கொடுக்கலாம். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அந்த சர்டிஃபிகேட் வேறு யார்ட்டேருந்து வரல, பிதாவாகிய தேவன்டேருந்து வர சர்டிஃபிகேட் மிகவும் பயங்கரமான சர்டிஃபிகேட்.
ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், தனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்னுடைய நீதி நியாயங்களை எடுத்துரைப்பான். நிச்சயம் நான் சொல்கிறேன், அந்த அம்மா அல்லேலூயா போய் அறிவித்திருக்க ஆண்டவருடைய வார்த்தையை. ஆக நம்ம பாடல் பாடுவதோடு நின்ற விடக்கூடாது, அது ருசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய நன்மை. எந்தெந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துகிறதோ இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் மீது தம்முடைய கரங்களை வைப்பார். அல்லேலூயா. கேட்கணும். என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். அதெல்லாம் சும்மா சில சால்ஜாப்பு நான் சொல்லவே கூடாது, தயவு செய்து கேளுங்க. என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும்ப்பா, இருந்தாலும் நீ கொஞ்சம் முன்னாடி வா. இன்னொரு பழமொழியும் சொல்லுவான், நம்ம ஊரில் ஏமாற்றிட்டு இருக்கான் நிறைய பேர். மரத்தை வச்சவன் அது ஊற்றுவான். நான் சொல்லுவேன், இங்கே ஆவிக்குரிய இதில் ஊற்ற மாட்டார் அப்படிமா. உடனே கோவப்படாதீங்க, ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. தண்ணி எங்கே தெரியுமா கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும். வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் தண்ணீர் மொண்டுகிற இடத்திலே வந்து கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அப்போ ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிரசனம் உங்கள் மீது கடந்து வரும். ஆக அந்த ஸ்திரீக்கு பலவீனப்படுத்துகிற ஆவிலிருந்து விடுதலை கொடுத்தார். எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துகிறதோ அதில் இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலா, அல்லது பரிசுத்தத்திலா, அல்லது பொருளாதாரத்திலா, வேறு எந்த எல்லையாக இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் கையை என் மேலே வைங்க, ஆண்டவரே உங்கள் கையை என் மேலே வைங்க. அந்த அம்மா நிமிர்ந்தது போல் நான் இனிமேல் நிமிர்ந்து தான் ராஜா இருக்கணும். அல்லேலூயா. சிறையர் போகக்கூடாது. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு போனதுக்கு என்ன அர்த்தம்? ஊரில் கேட்பானே, ஏம்மா போனியே, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன சுகமளிக்கும் கூட்டம், என்ன நீ இப்படியே வந்திருக்க? பல எப்படி என்னமோலாம் இல்லை, வந்தாங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் சுகம்தான். அல்லேலூயா. ஆக பலவீனத்திலிருந்து விடுதலையை தந்து புது பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கவனிங்க. யோசபாத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் விரோதமாக ஏராளமான கூட்டம் வந்துருச்சு. 1000-2000 பேர்னா நம்மள்ட்ட ஆர்மி இருக்குது, இராணுவம் இருக்குது. ஏராளமான கூட்டம் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு நிற்கிறதற்கு என்ன இல்லை, பலன் இல்லைன்னு ராஜாவும் தேவ ஜனங்களும் போய் அழுகிறாங்க. அழுதுகிட்டே எங்கே உட்காரல, வீட்டில் உட்காரல. ஏன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். போ, அப்படி தான் போல இருக்குது, என்னவோ ரசிக்கப்பட்டுட்டேன்றேன், இப்படி தான் போராட்டத்தோடு போடுமா? நோ 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 நோ. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன், ஜெயம் 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 நமக்கு. நேரடியாக வந்தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தருக்கு முன்பாக. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 13ஆம் வசனத்தில், சின்னதுலேருந்து அல்லேலூயா குட்டீஸ்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக வந்து நின்று விட்டால் போதும். எவ்வளவு பெரிய திரளான கூட்டம் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏராளமான போராட்டங்கள், எத்தனை சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல போராட்டம், குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், இல்லை எந்த எல்லையில் நீங்கள் ஏராளமாக இருக்குதுன்னு தாவீது மாதிரி முடிய பார்க்கலாம் சத்துரு ஏராளமாக இருக்கிறானே அப்படின்னு புலம்புனது போல் இங்கே யோசபாத் புலம்புனார். அதனால் ஒரு நல்ல செய்தி, கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். என்ன செய்கிறதுன்னு தெரியல, பலனும் இல்லை, அடுத்து என்ன செய்யணுன்னு தெரியலை. உதவிக்கு மற்ற ராஜாக்களை கூப்பிடலாமா, இல்லை போய் தான் பார்ப்போமான்னு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு, கர்த்தருக்கு முன்பாக போய் நின்றால் ஒரு நல்ல விடிவு காலம் உண்டு என்பது தெரியும். அல்லேலூயா. சபையாக போய் நின்றார்கள். அப்பொழுது தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. இந்த யுத்தம் தேவனுடையது, அல்லேலூயா, உங்களுடையது அல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ போயிருந்தீன்னா போ, ஆனால் என்னால் முடியலன்னு வந்துட்டில்ல, இனி நான் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போன ஆண்டவர் சொல்வார் கிளம்புறப்ப, அல்லேலூயா. யோசபாத் ஒரு ஆலோசனை சொல்லுவார், எல்லாம் குதிரைப்படை அந்த படையெல்லாம் போகட்டும், அதற்கு முன்பதாக கோயரை கொண்டு போய் நிறுத்து. அல்லேலூயா. ஆமாம், பாட்டு தான். என்னைக்கு ரசிக்கப்பட்டானோ பாட்டு தான், பரலோகத்துலேயும் பாட்டு தான், அங்கே அவ்வளோதான், நான் ஸ்டாப். அல்லேலூயா. சந்தோஷம் தானே? யாரை முன்னிறுத்துறாங்க? கர்த்தரை துதிப்பதற்கு. கர்த்தர் நல்லவர். 21ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள்.
ஆலோசனை பண்ணி அல்லேலூயா. வேற ஒன்றுமே செய்யல. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு வசனம் இருக்குது, நேற்று கூட ஆயத்த ஜபத்தில் சொன்னோம். ஆயத்த ஜபத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதா. அப்படி அப்படி அப்படியே பட்டு பட்டுன்னு ஆபிரகாம் மாதிரி சொல்லி சொல்லி இப்படி தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு உயர்ந்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. உயர விடு முன்னாடின்னு அவன் போனான். முன்னாடி என்ன சொன்னா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை இப்படி பாடிக்கிட்டே போனான். ஆனால் அங்கே புரிஞ்சுக்கிட்டான். அதான் ஸ்பை இருப்பான்ல, ஒற்றன் இருப்பான்ல, ஆள் வந்துட்டு இருக்குன்னு. எங்கேயா சண்டைக்கெல்லாம் ஆள் வருது, என்னையா பார்த்தா என்னமோ பாட்டு பாடிக்கிட்டு வரான், தட்டிக்கிட்டு வரான், கையை தட்டுறான். என்னையா சொல்கிறீங்க? நானுங்க ஏய் நீ தான், ஏய் நான் தான், என்ன சரியாக வேவு பார்த்தியா இல்லையாண்ணா? ஒருத்தனுக்குள்ளே சண்டை வந்துன்னு எல்லாம் ஒருத்தனுக்கு செத்து வெட்டுண்டு விழுந்தார்கள். துதி செய்ய தேவபலன் வந்துடும். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், எத்தனை வருடமாக இருந்தாலும், அல்லேலூயா, ஆண்டவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கும்போது என்னால் முடியல, அப்படியே அசிட்டி சொல்லிடுங்க, என்னால் முடியல ராஜா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. அவ்வளோதான். முடியல, தெரியலை, முடியலை. ஆனால் ஒன்று தெரியும், உங்களுக்கு முன்பாக நிற்க தெரியும். இது தெரியுமா தெரியாதா? இதுவும் தெரியலன்னா தான் ரொம்ப கோளாறு. செக் அவுட் யுவர் செல்ஃப். இது தெரியாமல் இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் சொல்யூஷன் உண்டு, எல்லாருக்கும் தீர்வு உண்டு. ஏங்க யோசபாத்தை கர்த்தர் நல்லா பயன்படுத்திட்டு வந்தார். அவன் வந்து அடித்து எல்லோரும் கூட்டிகிட்டு போயின்னா அவருடைய மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்கிறது? அதனால் சொன்னார், பயப்படாத, என் நாமத்தை நீ துதிக்கும் பொழுது அங்கே எல்லாரும் வெட்டுண்டு விழுவார்கள், அதே போல் வெட்டுண்டு விழுந்தான். அல்லேலூயா. நம்ம பாடினோம்ல, பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஆக எல்லாம் போனால் 3ஆம் நாளில் போய் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு பலன் இல்லைன்னு போனவன் இப்போ கொள்ளையை எடுத்துகிட்டு வர முடியாமல் இருக்குது. அல்லேலூயா. அதுதான் சைகை காட்டி, ஐயோ ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட வந்து இருக்கிறவராக இருக்கிறவர்கிட்ட ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. இந்த இல்லைங்கிறது அவருக்கு பிடிக்கவே, உள்ளதே உள்ளது என்று சொல்லிடணும். உள்ளதை நான் அடிக்கடி சொன்னேன், 100 ரூபாய்க்காக 1000 ரூபாய்க்காக பார்த்துக்கலாம், 10,000 அது லட்சமா போடு. ஒரு உபவாசம் கொடுத்த வாங்க, ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எதுக்கு என் 100 ரூபாய்க்கு வாங்க எங்கள் வீட்டில் வந்து, 100 நம்ம 1 லட்சத்துக்கு நீ வா, 10 லட்சத்துக்கு நீ வா, எதாக இருந்தாலும் ஒன்று, எத்தனை சைபர் போகட்டும், அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது எல்லாம் ஆகும். இல்லைன்னு சொன்னோடனே வலைய போடணுன்னே அங்கே அவர் இருந்ததுனால, அவருடைய பிரசன்னம் இருந்ததுனால இப்போ வலை நிறையா வந்துருச்சு. செய்ய காட்டினேன், ஏய் நீ வா, லாஸ்ட்டில் உட்காந்துருக்கலாம், வாயாங்க முன்னாடி வந்து உட்காரு, நீங்களாம் வாங்கப்பா, இங்கே வாங்க, முன்னாடி வந்து வலைய பிடிங்க. எல்லாருக்கும் பாருங்களேன், அல்லேலூயா, இரட்சகர் வந்ததுனால ஒரு நன்மை உண்டானது. அல்லேலூயா. ஆக கர்த்தர் தாமே எல்லா தீமைன்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். இந்த யோசபாத் போல கர்த்தருக்கு முன்பாக குடும்பம், நான் சொல்கிறேன், குடும்பமாக நின்றீர்களானால், நிஜமாக காலையில் எழுந்திரிச்சு குடும்பமாக உட்காந்து பாரு, அல்லேலூயா, என்ன நடக்குது என்பதை நீங்களே சாட்சி சொல்வீர்கள். சிறியோர்லேருந்து பெரியவர் வரை கர்த்தருக்கு முன்பாக என்னன்னா, அடுத்த யோசனை உடனடியாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவரை துதித்தான், அவன் வெட்டுண்டான், எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டு, நல்ல வேலை, நல்ல செய்தி, அதோட வீட்டுக்கு போகல. நிறைய பேர் நன்மையை பெற்றுக்கொண்டன, ஆள் காணாமல் போயிடுவான். இவன் அப்படி இல்லை, 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடுவோம் என்று. அல்லேலூயா. புலம்பல் இப்போ சந்தோஷமாயிருச்சு. இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய பலனை அருளி, அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கு அவருடைய பலனை அருளி பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். அடுத்தபடியாக போராட்டங்களுக்கு விடுதலை வருகிறது. வில் வீரர் இனத்து பார்த்தோம்ல, யோசேப்பை குறித்து காலையில், வில் வீரர் அவன் வேலை எய்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்களாக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவன் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தான், ஆனால் கர்த்தர் அவர்கள் எதிரிகளின் கைக்கு விடுவித்து, அல்லேலூயா, இப்போ கிஃப்டை கொடுத்து அவரை துதிக்கும்படி செய்தார்.
அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு வருகிறது. நல்ல கர்த்தருக்கு முன்பாக நெல்லுங்கள். அல்லேலூயா. ஆராதனைக்கு குடும்பமாக வாருங்கள். ஆமாம், வரணும். நினைக்கும் போதே நாளைக்கெல்லாம் நான் குடும்பமாக போகிற மாதிரி ஒரு பிக்சரை ஓட்டணும், படத்தை ஓட்டணும். அங்கே போய் நிற்கும் போதே இங்கே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போதே அப்படியே இந்த அடுத்தடுத்த ஆலோசனைகள் வெளிப்படும். நல்லா ஆண்டவரை துதிக்க அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. எதிரிகள்லாம் வெட்டுன்னு தான் எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அப்புறம்தான் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனார்கள். அல்லேலூயா. ஆக இந்த நாளில் உங்கள் பலவீனத்திலிருந்து கர்த்தர் தருகிற விடுதலையோடு கடந்து செல்வீர்கள். அவரால் சத்துருக்களுக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலையை தந்து உங்களுக்கு நன்மையை அருளுவார். அவருக்கு இன்னும் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இது நடக்கணும்? ஆமாம், இனிமே அந்த பலவீனப்படுத்துகிற ஸ்திரீ மாதிரி இருக்க மாட்டேன். நான் இனிமேல் ஆண்டவர் ஆராதிக்க போவேன். எப்படி போக மாட்டேன்? இன்றைக்கி வார்த்தையை கேட்டாச்சுல, நான் நிமிரணும். என் மேலே கையை வைங்க நிமித்துங்க. எது உங்களுக்கு பலவீனம் அவரவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த நாள் விடுதலை தருவாராக. ஆண்டவர் தாமே அவருடைய பலனை அருளி உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே தகப்பனை. பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த ஸ்திரீயை நிமிர விடாமல் ஆண்டவரே வைத்திருந்தது ராஜா. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை தொட்டீர், நிமிரச் செய்தீர் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எந்தெந்த எல்லைகளிலே எந்தெந்த விஷயத்துல தலை நிமிர முடியாம இருக்காங்களோ, எனக்கு எல்லாம் நல்லா இருக்கானா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அவமானமா இருக்கு, தலை குனிவா இருக்குன்னு சொல்லி எதை நினைக்கிறாங்களோ அதுல இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பலன் கடந்து வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீது லாரா காசா லாபா 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு இருக்கிற அந்த ஸ்திரீ ஆலயத்திலே வேதனையோடு அவமானத்தோடு ஆண்டவரை தலை குனிந்து கூனி குறுகி உட்கார்ந்திருந்தார்கள் ஐயா. நான் அதே ஆலயத்திலே அவர்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்த தேவனே, இப்போ இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது எல்லாரும் நிமிர்ந்து போகணும் தகப்பனே. ஆண்டவரே நிமிர்ந்து போகணும் ராஜா. ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்ப கூடாது. அந்த ஸ்திரீ குனிந்து கொண்டு தான் வந்தாள் ஐயா. ஆண்டவரே கூனி குறுகி உள்ள வந்தாள் ஐயா தகப்பனே. நிமிர முடியாம வந்தாங்க ராஜா. எல்லாரும் நிமிர்ந்திருக்கிற இடத்துல அவங்க மட்டும் குறுகி போய் இருந்தாங்க ராஜா. ஆனால் நீங்க அந்த இடத்தை விட்டு அனுப்பும் போது அப்படியே அனுப்பல கர்த்தாவே. அவர்களை நிமிரச் செய்து அனுப்பினீரே. இந்த காலை வேளையில அதே இயேசு கிறிஸ்து எங்க மத்தியில இருக்கிறீர். அன்றைக்கு அந்த ஜெப ஆலயத்திலே இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது மிஸ்பா திருச்சபையில இந்த ஆராதனை வேளையில நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த ஸ்திரீக்குள் நடந்த காரியம் எனக்குள் நடக்கும், எங்களுக்குள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த வேளையில அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரீது ராசியா லாது ராக்க துரலமா. ஒருவேளை எங்க பாவம் எங்களை குறுக பண்ணி இருக்கலாம், எங்க சூழ்நிலை எங்களை குறுக பண்ணி இருக்கலாம், எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளினால நாங்க குறுகி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எங்களை நிமிர செய்கிற இயேசு இப்போ எங்க பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க ராஜா. ரீகு ரபா லாக சாலகதி ஆக்க துரலக ரபா நிமிலக தரக்க சியாலக துரக்க துரலக தரக்க துரா. எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஜெப ஆலயத்துல என்ன நடந்திருக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. அந்த ஒரு ஸ்திரீ மட்டும்தான் இருந்தாங்களாங்க? நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. ரொம்ப கம்மியா வச்சாலுமே அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள ஒரு 1000 பேராவது இருந்திருப்பாங்க. ஆண்டவர் அந்த ஒரு ஸ்திரீயுடைய தலையை மட்டும் நிமிர செஞ்சாரா, எல்லார் தலையும் நிமிர செஞ்சாரா? எப்படி யோசிக்கிறீங்க? எல்லார் தலையும் நிமிர செஞ்சாரு. எப்படி தெரியுமா? 1000 பேர் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்திரீ இப்படியே குறுகி போய் இப்படி இருந்திருப்பாங்க. மீதி 999 பேரும் அந்த ஸ்திரீயை இப்படிதான் பார்த்திருப்பாங்க. 999 பேர் எப்படி பார்த்திருப்பாங்க? இப்படி பார்த்திருப்பாங்க. ஸ்திரீ நிமித்த உடனே எல்லாருமே இப்படி பார்த்தாங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா?
நம்மளை இப்படி பார்த்தவங்களாம் இனிமேல் இப்படி பார்க்க போறாங்க. அல்லேலூயா. நம்ம தலை நிமிரும் போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நிமிர்ந்து நம்மளை பார்க்குற மாதிரி வைப்போம். அல்லேலூயா. எந்த காரியத்துல நம்மளை இப்படி பார்த்தாங்களோ, எந்த காரியத்துல அற்பமா பார்த்தாங்களோ, அவங்க தலை ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்து நம்மளை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்ந்து இருக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடந்து வந்துட்டோம். இனி வாழ்ந்திருக்க செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை ஒரு நாள் கூட முகாந்திரம் இல்லாமல் கொடுக்கவே மாட்டார். எந்த காரியத்தில் இப்ப இந்த பாடலை பாடும்போது தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த ஸ்திரீயோடைய தலை மட்டும் நிமிரல. அந்த ஸ்திரீயை இப்படி பார்த்தவங்க எல்லாம் இப்ப அந்த ஸ்திரீயை இப்படி பார்க்கிற மாதிரி எல்லாருடைய தலையையும் கர்த்தர் என்ன செய்தார்? நிமிர செய்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ரீகா ரஸ்ஸலஹா துராக்கரபா நிமிலஹா தாரக சியாலஹ துராக்கரபா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்க பாதத்திலே நின்று கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என்னென்னமோ சொல்றாங்களே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி பலவிதமான கேள்விக்குறிகளோடு நின்று கொண்டு இருக்கிறாங்களே. எத்தனையோ தடவை அப்படி வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டேனே, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு நிற்கிறவங்க, ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ராஜா. உங்க பிள்ளைகளை அற்பமாய் பார்த்தவர்கள், கேவலமாய் பார்த்தவர்கள், ஆண்டவரே ஒரு பொருட்டாய் எண்ணாதவர்கள் மத்தியிலே தலையை நிமிர செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க எப்படி செய்வீங்களோ, ஆண்டவரே எந்த விதத்துல செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.